உங்களோட குழந்தைகளை ரொம்ப விவரமானவங்களாவோ இல்லை ரொம்ப புத்திசாலியாவோ உருவாக்காதீங்க. இந்த புத்திசாலித்தனம் தான் வாழ்க்கையோட சுமையே. ஒரு நபரை நேசிக்கணும்னா அவங்க தூங்குறப்போ அவங்கள பாருங்க. தூங்குறப்போ எல்லாருமே கொஞ்சம் அப்பாவியாவும் அழகாவும் தான் தெரிவாங்க. ஒருத்தரை உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னா அவங்க தன்னை மறந்து ஏதோ ஒண்ணுல மூழ்கி இருக்கிறப்போ பாருங்க. குழந்தைகள் அதனால தான் எல்லாருக்கும் பிடிக்குது. ஏன்னா அவங்க எப்பவும் ஏதோ ஒண்ணுல முழுமையா மூழ்கி இருப்பாங்க. நான் யாரு, எங்க அம்மா யாரு, எங்க அப்பா யாரு, இப்படி எதுவுமே தெரியாம இருப்பாங்க. குழந்தைகள் எவ்வளவு சின்னவங்களா இருக்காங்களோ அவ்வளவு தூரம் உலகத்தை மறந்து இருப்பாங்க. அவங்க இந்த உலகத்தை பார்க்கிற விதமே தனி. இது என்ன, அது என்ன, இங்க என்ன இருக்கு, அங்க என்ன இருக்கு அப்படின்னு ஆச்சரியமா பார்ப்பாங்க. அந்த சின்ன குழந்தை எந்த ஒளிவு மறைவும் இல்லாம இருக்கு. ஆனா அவங்க வளர்ந்ததும் வெக்கம் வந்துடுது. ஓ ஷேம் ஷேம். இந்த கள்ளங்கபாடற்ற தன்மைக்கு அர்த்தமே இருக்கிறது இருக்கிறபடி இருக்கு, இதுல எதை மறைக்கணும் அப்படிங்கிறது தான். யார் ஒருத்தர் தன்னை மறந்து போறாங்களோ அவங்க ரொம்ப அழகா மாறிடுறாங்க. அதனால உங்களோட குழந்தைகளை ரொம்ப விவரமான புத்திசாலியா வளர்க்காதீங்க. ஞானிகள் இதை பத்தி நிறைய பாடி இருக்காங்க. இந்த புத்திசாலித்தனம் அப்படிங்கிற சுமையை என் தலையிலிருந்து எப்படி இறக்கி வைக்கிறது? ஏன்னா இந்த புத்திசாலித்தனம் தான் வாழ்க்கையோட உண்மையான சுமை.